Good afternoon, children. Last class we have studied till Malala human rights. We have studied in the Zoom class as well as in the video also. I think you might have listened to that. Till the video till Malala we have stopped. Okay, we can start from right against sale of trafficking of children. Children should be treated as individuals with fundamental human rights. Children are vulnerable. Their root cause such as poverty, gender discrimination, broken families, etc. behind the sale or ட்ராஃபிக்கிங் ஆஃப் சில்ட்ரன். கடத்தப்படுறது இல்லைன்னா விற்கிறது. குழந்தைங்கள என்ன செய்வாங்க, சில பேரண்ட்ஸே விற்றுருவாங்க கஷ்டத்தினால. இல்லாட்டி அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்துடும். ஸோ இந்த குழந்தை யார் வச்சு பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய நடக்குது நாட்டில், உங்களுக்கு தெரியும் இந்த வயசில். ஸோ த காவலன் SOS app is launched by the government of Tamil Nadu for public use during the emergencies. So children, you please, I think everybody is having a cell phone with you. ஸோ காவலன் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் என்ன செய்யணும், எப்போவுமே உங்களுடைய செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த செல்ஃபோன் உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த செல்ஃபோனை நீங்கள் என்ன செய்யணும், அந்த காவலன் அந்த ஆப்பை தட்டிட்டு 3 times நீங்கள் ஷேக் பண்ணாலே போதும். உடனே உங்களால் முடியல, உங்களால் அங்கே உள்ளே போய் ஃபோன் பண்ணியெல்லாம் சொல்ல முடியல அப்படின்னா 3 times நீங்கள் என்ன செய்யணும், அதை ஷேக் பண்ணாலே போதும். இம்மீடியட்லி உங்களுடைய நம்பர் அந்த காவலன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். தே வில் கம் immediately and save you. So by the government of Tamil Nadu for public use during emergency. Anyone in a critical situation, not only women, can easily and directly access the state police control room using this app. Children are subjected to sale or trafficking for various reasons: economic exploitation, sexual exploitation, sexual abuse, drug trafficking and child labor. உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொருளாதார இல்லத்தில் அப்படியே எக்ஸ்ப்ளாய்டேஷன், குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல ஃபேமிலியில் பிறக்கிற பிள்ளைங்களுக்கு பொருளாதார எக்ஸ்ப்ளாய்டேஷன், அப்புறம் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், செக்ஷுவல் அப்யூஸ், ட்ரக் டிராஃபிக்கிங் அண்ட் சைல்டு லேபர். நிறைய பேர் என்ன செஞ்சுருவாங்க, வேலைக்கு அனுப்பிடுவாங்க குழந்தைங்கள. ஸோ இதெல்லாம் குழந்தைங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள். ஹேவ் யூ ஹேர்ட் அபவுட் சைல்டு டிராஃபிக்கிங்? எஸ் ஆர் நோ? கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. So the state should protect children from sexual exploitation and abuse when they are forced or persuaded to take part in sexual activities physically or mentally. குழந்தைங்கள ஃபிசிக்கலியோ மென்டலியோ செக்ஷுவலி டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக இப்போதைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, போக்சோ. அந்த சட்டத்து பேர் என்ன? போக்சோ. வாட் இஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் போக்சோ? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். சரியா? தட் இஸ் போக்சோ ஆக்ட். த Protection of Children from Sexual Offences Act 2012 regards the best interest of the child as being a paramount importance at every stage. குழந்தைங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வெரி இம்பார்ட்டண்ட். salient features of போக்சோ. போக்சோ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, the act defines a child as any person below 18 years of age to ensure the healthy physical, emotional, intellectual and social development of the child. 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் என்ஷூர் பண்ணிக்கணும், ஹெல்த்தியாக இருக்காங்களா, ஃபிசிக்கலாக இருக்காங்களா, எமோஷனலாக, இன்டலெக்சுவலாக, சோஷியல் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயும் அவங்க கரெக்டாக இருக்காங்களா அப்படின்றத என்ன பண்ணிக்கணும், என்ஷூர் பண்ணிக்கணும். when the abuse is committed by a person in a position of trust or authority wise, the child like a family member, neighbors or any other acquaintances. when the abuse is committed, யாராலையாவது வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர், நம்ம அப்பாவுக்கு சொந்தக்காரவங்க, இல்லை மாமா மச்சான், இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி நம்ம நம்பி இருக்கக்கூடியவங்க அந்த குழந்தைங்களை என்ன செஞ்சுருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணாங்கன்னா உடனே அவங்க போக்சோ சட்டத்தில் தண்டிக்கப்படுவார்கள். த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த சைல்டு இஸ் டு பி ரெக்கார்டட் எக்ஸாக்ட்லி as the child narrates. குழந்தை என்ன சொல்லுதோ அதுதான் எவிடன்ஸ். an ordinanceனா ஆர்டர் ப்ரொவைடிங் த டெத் பெனால்ட்டி ஃபார் ராபிஸ்ட். யாராவது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போக்சோ சட்டத்தில் என்ன கொடுக்குறாங்க, என்ன தண்டனை? மரண தண்டனை, டெத் பெனால்ட்டி.
for of girls below 12 years of age and other stringent penal provisions for criminal law amendment ordinance 2018. Rape has been promulgated in April 2018. The Criminal Law Amendment Ordinance 2018 amended an Indian Penal Code. Another salient feature of this amendment is that the fine imposed shall be just and reasonable to meet the medical expenses and rehabilitation of the victim. இதில் சப்போஸ் இந்த குழந்தை உயிரை பொழைச்சிக்கிச்சு இல்லை அதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டும் கரெக்டாக அந்த பர்சன்ட் இருந்து வாங்கி கொடுக்கணும் தான் போக்சோ சட்டத்தோட salient features. 1098 Childline is India's first 24 hours free emergency phone service for children. குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா immediately உங்கள் செல்ஃபோனில் 1098 immediately you can call. Special care is given for vulnerable children like those affected by child labor, child marriage and children affected by any abuse. Immediately police வந்து நம்மளை என்ன செய்வாங்க காப்பாற்றுவாங்க. So keep this number child helpline 1098. Okay children. Then next, right against other forms of exploitation like child labor. Children are often employed in several industries. The children are deprived of their childhood, health and education. Deprivedனா கிடைக்காம போகிறது. ஹெல்த்து நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க, ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு அப்பா அம்மாட்ட வசதி இருக்காது. This will lead to a life of poverty and want. These children are made to work in glass, matchbox, lock making, factories, rack picking என்னது குப்பை பொறுக்கிறது, கார்பெட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி, பீடி ரோலிங் கேள்விப்பட்டிருப்பீங்களாம்மா சொல்லுங்க. பீடி ரோலிங்னா அந்த அந்த ஆம்பளைங்கள்லாம் குடிப்பாங்க பாரு சின்னதாக உருட்டி வச்சு அந்த வேலை செய்கிறதுக்கு குழந்தைங்கள இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. மைனிங் ஸ்டோன் குவாரிங் கல் குவாரியிலெல்லாம் பிரிக் கிளின்ஸு செங்கல் சூளையில் அண்டு டீ கார்டன்ஸில் டீ பொறிக்கிறதுக்கு இதுக்கு அந்த மாதிரி நிறைய வேலைகளில் குழந்தைங்கள இம்போஸ் பண்ணுவாங்க. ஒர்க் இஸ் மோஸ்ட்லி ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் வித் கேர்ள்ஸ் பெர்ஃபார்மிங் மோர் ஹோம் பேஸ்டு ஒர்க். நிறைய பிள்ளைங்கள வீட்டு வேலைக்கு அனுப்புவாங்க பொம்பளை பிள்ளைங்களெல்லாம். while boys are employed as waged labor. Since these children work in agricultural fields, restaurants, motor repair workshops and home-based industries, elimination of child labor remains a challenge. நம்ம நாட்டில் சைல்டு லேபர் எவ்வளவோ பாடுபட்டு நிறைய கம்ப்ளீட் குறைச்சிட்டாங்க, இருந்தாலும் அங்கங்கே ஒரு சில இருக்கத்தான் செய்யுது. that is a challenge for our government. Kailash Satyarthi is a Nobel Peace Prize recipient and the founder of Bachapan Bachava Andolan and many other. This is an organization, Bachapan Bachava Andolan and many other child right organizations are there. More than 86,000 children in India have been liberated by him. இவரால் பச்பன் பச்சவா ஆண்டோலன் அவரால் 86,000 குழந்தைங்கள அவர் குழந்தைங்க தொழிலிருந்து விடுவிச்சிருக்காரு. Liberated by him and his team members from child labor, slavery and trafficking. An 80,000 kilometer long global march against child labor was led by கைலாஷ்னு சொல்லக்கூடிய ஒரு எத்தனை 80,000 கிலோமீட்டர் மார்ச் பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் எதுக்கு சைல்ட் லேபர். And in 1998 which turned the world's attention, உலகமே திருப்பி பார்க்க வச்சது அவரை, towards the issue of child labor. He received Nobel Prize. Underline children, Kailash received Nobel Prize for peace in the year 2014. What did he do? He made a march, global march. How many kilometers? 80,000 kilometers. Okay. The findings of an international survey reveals that children with disabilities are 3.4% more sexually abused than normal children. Child right in the Indian Constitution, Article 24 and 45 says, 24 what it's saying, no child below the age of 14 must be employed in hazardous employment. குழந்தைங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் அனுப்பக்கூடாது till the age of 14 வயசு வரைக்கும். Article 45 says free and compulsory. எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்கலி we can demolish the child labor இல்லாமல் பண்ணிடலாம். Free and compulsory education
for all children until they attain the age of 14. Till the age of 14, free education, the government, each state government have to give. Okay, children, then. Children are the foundation of any nation. When girls get married early, they lose many privileges like childhood, happiness, availing education, and a healthy life. The society in turn get affected by child marriage. Thus, child marriage should be avoided at any cost. ஸோ குழந்தைங்கள சின்ன வயசில் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் பார்த்தா அப்பா தாத்தா பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா 12 வயசு 13 வயசு 11 வயசு 10 வயசுலலாம் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், மடியில் போட்டு குழந்தைங்க சைல்டு மேரேஜ் மடியிலெல்லாம் போட்டு தாத்தா சொன்னார் பாட்டி சொன்னார்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சைல்டுஹுட்டு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுங்களுடைய ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் போயிடும். இந்த வயசில் என்ஜாய் பண்ணக்கூடிய அத்தனையும் அந்த பிள்ளைங்க என்ன செய்ய போயிட மாட்டாங்க, என்ஜாய் பண்ணாமல் போயிடுவாங்க. ஸோ இந்த society in turn gets affected by child marriage. Thus, child marriage should be avoided at any cost. Next is women rights. The National Commission for Women is constituted in India to revive the constitutional and legal safeguards for women, recommends remedial measures and advises the government on all matters of policy affecting the welfare and development of women in the country. In modern India, women have held high offices including that of the President, Prime Minister, Speaker of the Lok Sabha, Leader of the Opposition Party, Union Ministers, Chief Ministers and Governors. Up to independence, நிறைய சட்டத்திட்டங்கள் நிறைய பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்து இப்போ உமனுக்கு நிறைய என்ன கொடுத்துருக்காங்க, ரிசர்வேஷன்லாம் பண்ணி இப்போ உமன் பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லா ஸ்டேஜ்லையும் இருக்கிறாங்க. In Tamil Nadu, ancestral property rights were given to women through Hindu Succession Act. பெண்களுக்கு முன்னாடிலாம் சொத்துல என்ன கிடையாது, தாத்தா பாட்டி சொத்துல அம்மா அப்பா சொத்துலலாம் உரிமை கிடையாது. இப்போது 1989 தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருந்த சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணி பெண்களுக்கும் அந்த சொத்துல உரிமை உண்டு, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் உண்டு அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. த சென்ட்ரல் கவர்மெண்ட் அமெண்டட் த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இன் 2005. அகெயின் 2005 அதே ஆக்ட் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. பை திஸ் அமெண்ட்மெண்ட் உமன் ஆர் நவ் கிவன் ஈக்குவல் ஷேர்ஸ் இன் இன்ஹரண்ட் ஆஃப் த அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டி. பிரிக்கப்படாத சொத்து ஏற்கனவே பிரிச்சிருந்தா அதில் கிடையாது, பிரிக்கப்படாத சொத்துக்களில் உமனுக்கு என்ன உண்டு, ரைட் உண்டு. உமன்ஸ் ரைட்ஸ் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மெயின்லி இன்க்ளூட் ஈக்குவாலிட்டி, dignity and freedom from discrimination. Additionally, India has various state statutes governing the right of women. On 1924 at Vaikam, எங்கே இருக்குது, கேரளா. Vaikam is in Kerala. பெரியார் ஈவி ராமசாமி அஜிடேட்டட் ஃபார் டெம்பிள் என்ட்ரி ஃபார் தலித் மக்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் அங்கே இருந்தது கேரளாவில். பட் பெரியார் ஈவி ராமசாமி 1924 என்ன செய்கிறாரு, போராட்டம் பண்ணுறாரு. மக்களை கூப்பிட்டு வச்சு என்ன செய்கிறார், உண்ணாவிரதம் இருந்தார், போராட்டம் பண்ணுறாரு. 1925 he started the self respect movement, சுய மரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நிறைய மக்களுக்கு சொல்லித்தர்றாரு. முதல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும், நம்மளே மதிக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லித்தர்றாரு. உமன் லேபர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர் framed many laws for women workers in India, such as the Mines Maternity Benefit Act, Women Labour Welfare Fund, Women and Child Labour Protection Act, Maternity Benefit for Women Labour, and restoration of ban on employment of women on underground work in coal mines. எங்கெல்லாம் பெண்கள் வேலை செய்கிறாங்களோ அங்கிருந்தெல்லாம் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து மெட்டர்னிட்டி அப்படின்னா என்ன, தாய்மை அடைந்திருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு சம்பளத்தோட கூடிய லீவு கொடுக்கணும். இப்போ நார்ச்ச காலங்கள்லாம் பெண்கள் வீடு கட்டினா, மோடி கொண்டு வந்திருக்காரு சிஸ்டம், பெண்கள் பேரில் வீடு கட்டினா 2 lakhs கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்களை முன்னாடி ரொம்ப அடிமையாக வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துறதுக்காக நிறைய சட்டத்திட்டங்கள், நிறைய ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து என்ன செய்கிறாங்க, பெண்களை உயர்த்துறாங்க, முன்னுக்கு கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் the state reservations. The state of Tamil Nadu provides 69% of the reservation to the scheduled caste, scheduled tribes. SC ST பீப்புளுக்கு நிறைய ரிசர்வேஷன், எல்லா இடத்துலையும் ரிசர்வேஷன். அவங்களுக்கு கம்மியாக ஃபீஸ் கட்டினா, கொஞ்சம் மார்க் இருந்தால் போதும், ஸ்கூலில் காலேஜில் வேலையிலலாம் அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள முன்னுக்கு கொண்டு வராங்க. நாட் ஓன்லி தம், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், denotified communities and backward classes in public employment and in education institutions. Backward class
caste Muslims are granted separate reservation. அதே மாதிரி முஸ்லிம்ஸ் பேக்வேர்டு முஸ்லீம் கிளாஸ் பீப்புளுக்கும் செப்பரேட் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. The following table gives us a very clear picture of the percentage of reservation for various communities by the government of Tamil Nadu. Communities backward classes के எத்தனை percentage reservation 26.5%. Muslims அதே backward Muslims के 3.5. அதே most backward class denotified communities के 20% reservation. Scheduled caste के 18%, scheduled tribes 1%. Total 69% reservationலயே போயிடுது. மீதி இருக்கக்கூடிய 21% தான் வந்து நல்ல உயர்ந்த higher class peopleக்கு OC peopleக்கெல்லாம் வச்சுருக்காங்க. Under each reserved category and in general category 30% of is reserved for women and 4% is reserved for differently abled person. Special reservation differently abled person என்ன ஊனமுற்றவர்கள் சொல்கிறோம் இல்லையாம்மா அவங்க தான். Then reservation to Arundhadiyar has been granted by preferential allotment of seats within the seats reserved for scheduled caste. For persons studied in Tamil medium, 20% seats are offered under each category on priority basis. தமிழ்நாட்டில் தமிழ் மீடியத்தில் படிப்பாங்க நிறைய பிள்ளைங்க. இங்கிலீஷில் வராது, புரியாது, இங்கிலீஷில் சீட்டு கிடச்சிருக்காது. ஸோ அவங்க தமிழில் பிடிச்சிருக்கோம். அப்படி தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு 20% seats are offered. Okay children, next let us know about the Right to Information Act. தகவல் அறியும் உரிமை சட்டம். Right to Information Act. The Right to Information Act is a revolutionary act that aims to promote transparency in the government institutions in India. This act was enacted in October 2005. Government என்ன செய்கிறாங்க, எல்லா என்ன விஷயத்தை பற்றி நமக்கு தெரியணுமா, கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க எல்லா விஷயமும் தகவல் அறியும் உரிமை சட்டம் RTI ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தின்படி நம்ம யார் வேணாலும் இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணிக்கலாம், கேதர் பண்ணிக்கலாம். A common man can demand any government organization to provide information. The information must be provided within 30 days. கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 30 daysக்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். எப்படி த்ரூ நெட், சரியா? இஃப் நாட் எ ஃபீ வில் பி கலெக்டட் ஆஸ் அ பெனால்ட்டி. இல்லைன்னா அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கல அப்படின்னா ஃபீஸ் பெனால்ட்டி போட்டுருவாங்க ஃப்ரம் த கன்சர்ன் அஃபிஷியல். It is one of the most powerful laws of the country. This act is people friendly. Even an illiterate person can ask any public information agents, information officers to write it down for him. All government agencies like municipal corporations, government departments, government schools, road authorities, etc. come under this act. Through RTI, one can get even copies of government documents such as records, reports, papers, etc. Personal information of individual and organizations related to the country's defense and intelligence such as BSF, Border Security Force, CRPF, Central Reserve Police Force, Intelligence Bureau, அதான் என்னது CID ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் திஸ் RTI. இவங்கள மட்டும் நம்ம என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது, தகவல் அறிய முடியாது. ஸோ அதெல்லாம் சீக்ரெட். சைன் த அப்ளிகேஷன் ஃபார்ம். எப்படி அந்த இதுக்கு கேட்குற தகவல் அறிகிறது. சைன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் யுவர் ஃபுல் நேம் அண்ட் அட்ரஸ் அலாங் வித் த டேட் அண்ட் சென்ட் இட் த்ரூ எ ரெஜிஸ்டர்டு போஸ்ட் டு த ஆஃபீஸ் ஆஃப் த கன்சர்ன் அத்தாரிட்டி. நீங்கள் யாரை கேட்குற யார்கிட்டேருந்து உங்களுக்கு தகவல்கள் வேணுமோ அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் அதுக்குன்னு இருக்குது, தனியாக இருக்குது. அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். இஃப் அ ரிப்ளை இஸ் நாட் ரிசீவ்டு வித்தின் 30 days அண்ட் அப்பீல் கேன் பி ஃபில்டு வித் த அப்பீலேட் அத்தாரிட்டி. வி ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட் அபவுட் த அப்பீலேட் அத்தாரிட்டி. அப்படின்னா என்ன, கோர்ட்டில் வந்து திருப்பி வந்து நம்ம ஏதாவது ஹை கோர்ட்லேயோ இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்லேயோ அந்த அப்பீல் பண்ணலாம் நம்மளால். Then labor rights. The Constitution ensures right to equality of opportunity in public employment, right to form association and unions, right to livelihood, prohibits trafficking, forced labor and child labor. Article 39D ensures equal wages to male and female workers for equal work. முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க, அதே வேலையை பொம்பளைங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கம்மியாக சாலரி கொடுப்பாங்க. ஸோ சட்டம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஈக்குவல் வேஜஸ் டு ஈக்குவல்
gender, men or women. The rights of every man are diminished when the rights of one man are threatened, said John F. Kennedy. Civilized nations of the world insist on equality. Nations pay more attention on human rights to ensure equality. This helps in maintaining peace, harmony, and development of the country. Okay, children. Contribution of Dr. Ambedkar. B.R. அம்பேத்கர் ரிடக்ஷன் இன் ஃபேக்ட்ரி என்னெல்லாம் லேபர்ஸுக்கு செஞ்சுருக்கார் அப்படின்னா, ரிடக்ஷன் இன் ஃபேக்ட்ரி ஒர்க்கிங் அவர் 24 ஹவர்ஸும் வேலை வாங்கிட்டு ரொம்ப கம்மியாக சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அம்பேத்கர் என்ன செய்கிறாரு, சட்டம் கொண்டு வந்தார். அவங்க ஒருத்தர் 8 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும் ஒரு நாளைக்கு. தென் கம்பல்சரி ரெகக்னேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ். ஒவ்வொரு கம்பெனிஸும் என்ன வச்சுருக்கணும், ட்ரேட் யூனியன்ஸ் வச்சுருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியாவில் என்ன இருக்கணும், எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ தட் வேலை வாய்ப்புகளை அறிவிக்கணும். தென் மினிமம் வேஜஸ் ஃபார் லேபர்ஸ். ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம்னு அலாட் பண்ணிடணும் கவர்மெண்ட்டு. கோல் அண்ட் மைக்கா மைன்ஸ் ப்ராவிடன்ட் ஃபண்டு. கோல்லையும் நிலக்கரிலாம் மண்ணுக்கு அடியில் போய் எடுக்கிறது இல்லையா, அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு பிஎஃப் கண்டிப்பாக இருக்கணும். இட் இஸ் அ கிரேட் விக்ட்ரி ஃபார் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் ஹூ ஸ்டாண்ட் ஆல் த டைம் மோர் ஆர் லெஸ் 12 to 14 hours per day while they are working in shops and commercial malls. ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடைகள், சரவணா ஸ்டோரு, இந்த மாதிரி நிறைய பெரிய ஜெயச்சந்திரன், இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள்லாம் நிறைய கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே காலையில் 9 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் நின்றுக்கிட்டே வேலை செய்வாங்க. 12 to 14 hours per day they are working in shops and commercial malls. Female workers who are working in shops and commercial malls are not allowed to sit or even lean on the wall. சவரில் சாய கூட விட மாட்டானுங்க. So they were allowed only 5 minutes or break 2 times a day to take rest. There was a strong voice against this inhuman practice among women workers for a long time. But considering this, the government of Kerala has decided to redress by amending the Shops and Commercial Establishment Act in July 2018. என்ன பிரச்சனைனாலும் கேரளா கவர்மெண்ட் இம்மீடியட்லி அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அவங்க அந்த சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப கம்மியான நேரத்தில் கேர்ள்ஸ் ஒர்க் பண்ணுறத அந்த டைம் எல்லாம் குறைச்சி சட்டமே கொண்டு வந்துட்டாங்க 2018. Okay children, that's all about this lesson. Let us mark the answers. I will send the answers and you mark it and read the answers. Okay children.